IPL 2022 களை கட்ட போகுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். IPL ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான விஷயம், எக்கச்சக்கமான ட்ராமா நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ரீசெண்டாக கூட ஜேசன் ராய் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் IPL விளையாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஜேசன் ராய்க்கு பதிலாக யார் விளையாட போகிறா அப்படின்னு தான் எல்லாருமே டாக்ஸ் போய்கிட்டே இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் CSKக்கும் நடக்குது. CSKவை சேர்ந்த தீபக் சர் பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த ஸ்ரீலங்கன் மேட்ச் அப்போ இன்ஜுரி ஆச்சுல, அந்த இன்ஜுரி காரணமாக எக்கச்சக்கமான மேட்ச் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அதிர்ச்சி கொடுக்குற வகையில் ஒரு தகவல் வெளியிட்டு தீபக் சஹரால மெஜாரிட்டி ஆஃப் த IPL மேட்சஸ் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜுரி கொஞ்சம் சிவியராக இருக்க காரணக்கட்டத்தினால தீபக் சர் இந்த மொத்த சீசனுமே விளையாட முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு திடுக்கிடும் தகவலை வெளியிருக்காங்க. இதுவே ஒரு பாஸ் பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்காங்க. ஒரு ஆடம் மில்னே, ஒரு பிராவோ, ஒரு ஜார்டன் அப்படின்னு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஆனால் தீபக் சர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பாஸ் பவுலர், அதுவும் 14 கோடி கொடுத்து எடுத்த ஒரு அதிக விலைக்கு எடுத்த பிளேயர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு திறமையான பிளேயர்னு சொல்லலாம். இப்போ தீபக் சருக்கு நிகராக ஒரு விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் நமக்கு தேவை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இஷாந்த் சர்மா விளையாடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இஷாந்த் சர்மா மேலே தோனி எப்பவுமே ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாரு. எல்லாருமே இவர் ஏன்பா டீமில் கொண்டு வர அப்படின்னு கேட்கும்போது நம்பிக்கையாக நிறைய தடவை இஷாந்த் சர்மாவை 11s எல்லாம் கொண்டு வர வச்சிருக்காரு தோனி. ஸோ அந்த வகையில் இஷாந்த் சர்மா விளையாட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ரைட் ஆர்ம் பாஸ் பவுலரான ரவி தேஜா, இவருமே ஒரு நல்ல டொமஸ்டிக் பிளேயர். டொமஸ்டிக்கில் எக்கச்சக்கமான மேட்ச் நல்லா விளாண்டுருக்காரு. இவரும் விளையாடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா சந்தீப் வாரியர், ஒரு ரைட் ஆர்ம் பவுலர், கொல்கத்தா டீம் விளாண்டுருக்காரு. அதுக்கப்புறமா RCB டீமுமே இருந்திருக்காரு. ஸோ IPL ஒரு சில மேட்சஸ் நல்லா விளாண்டுருக்காரு. இவர் இந்த லிஸ்ட்டில் பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தான் அர்ஜான். இவர் ஒரு டொமஸ்டிக்கில் பயங்கரமான பிளேயர்னு சொல்லலாம். ஒரு ஆல்ரவுண்டரு. மும்பையில் கூட ஒரு தடவை ஸ்குவாடில் எடுத்தாங்க, ஆனால் பிளேயிங் லெவலில் எடுக்க தவறிட்டாங்க. அந்த வகையில் இவர் ஒரு சமத்தின ஆல்ரவுண்டர். எல்லாருமே டொமஸ்டிக் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் பார்த்துருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அர்ஜான் விளாட்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஆகாஷ் சிங் அப்படிங்கிற அண்டர் 19 பேர் தான். இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர், ஒரு சமத்தியான பவுலர். அண்டர் 19 களை கட்டினார். இந்த லிஸ்ட்டில் இவர் இடம் பிடிக்கிறார். இவரும் தீபக் சர் பகுதியில் விளையாடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்த லிஸ்ட் எல்லாமே ஸ்குவாடில் இடம் பிடிக்காதவங்க. ஏன்டா ஸ்குவாடில் இப்படி தீபக் சர் நிகராக யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இல்லை, ராஜ்வர்தன் அப்படிங்கிற அண்டர் 19 பேர் இருக்கார். 19 வயசு தான் ஆகுது. இவரோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா 145+ கிலோமீட்டர் பாஸில் போடக்கூடிய ஒரு நல்ல பவுலர். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்ரவுண்டர் கூட, ஒரு சமத்தியான பேட்ஸ்மேன், ஒரு சமத்தியான பவுலரும் கூட. ஏலத்தை 30 லட்சத்துக்கு ஆரம்பித்தாங்க. ஏலத்தை எடுக்கும்போது மும்பைக்கும் சென்னைக்கும் பயங்கரமான போட்டி நடந்துச்சு. இவர் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 1.50 கோடிக்கு CSK இவர் வாங்கியிருந்தாங்க. ஸ்குவாடில் தீபக் சர் நிகராக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்கேஸ் தீபக் சர் உள்ளே வந்துட்டா கூட சிவம் தூவே அப்படின்ற ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கார். ராஜ்வர்தன் அப்படின்னு இவரும் ஒரு சமையான ஆல்ரவுண்டர். ஒருவேளை சிவம் தூவே நல்லா விளாடல அப்படின்னா கூட ராஜ்வர்தனுக்கு 11s விளாடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ராஜ்வர்தனை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட் என்னதான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 11s விளாடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தபடி இந்த தீபக் சர் விளாடல அப்படின்னா இந்த பிளேயர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பேரை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.